பலத்தோடு கரங்களை தட்டி சொல்லுமா, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். சொல்லுங்க விசுவாசத்தோடு, இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும். இயேசு இயேசு நமக்காய் விசுவாசிக்கிற மாத்திரம் முழு பலத்தோடு அவர் அன்னுதினமும் நம்மளுக்காக வழக்காடுகிறோம். நம்மளுக்காக இயேசு நமக்காய், இயேசு நமக்காய். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். காற்றையும் நான் காண மாட்டோம், மலையையும் காண மாட்டோம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மலையையும் காண மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுவதுமாய் ஒரு பெரிதான ஒரு ஜீவ ஊற்றை திறக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துவோமா? காற்றையும் நான் எல்லாரும் முழு பலத்தோடு, காற்றையும் நான் காண மாட்டோம், மலையையும் நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி காற்றையும் நாம் காண சேதனியாந்தரமோ. நன்றி ஆண்டவரே. ஆனால் வாய்க்கால்கள் விசுவாசிக்கிற மாத்திரம் சொல்லுங்க, ஆனால் வாய்க்கால்கள் ஆனால் வாய்க்கால்கள் சொல்லுங்க முழு உள்ளத்தோடு, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராக சொல்லுங்க பாங்க, குறி சொல்ல இந்த வசனத்தை அறிக்கை செய்ய. சாத்தான் நம் காலின் கீழே, அந்த சாத்தானும் கால் சொல்லுங்க. நமக்கெதிராக நல்ல முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாங்க, நமக்கெதிராய் சாத்தானம் காலின் கீழே. நல்ல கரங்களை கட்டி, அந்த சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். அப்படி எல்லாரும் எழும்பி நின்று முழு பலத்தோடு நம்ம ஆராதிப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். ஒரு விஷயம் முழு பலத்தோடு, காற்றையும் நாம் காண மாட்டோம், மலையையும். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க பாங்களா, காற்றையும் ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆனால் விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் இருந்து ஜீவ நதியாய். நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு நன்றி செலுத்துங்க. பாருங்களா, எங்களுடைய வாய்க்காலை, எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை நீங்க பெருக பண்ணுவதற்காக நன்றி அப்பா. எல்லா குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்று ஜீவிக்கிறார் சொல்றத மாத்திரம். எங்க வாய்க்கால்களை நிரப்புகிறவர். எங்கள் மத்தியில் நீ இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. முழு பலத்தோடு சொல்லுங்க வாக்குல, காற்றையும் நாம் காண மாட்டோம், மலையையும். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆனால் சொல்லுங்க
முழு பலத்தோடு எல்லார் விடுதலையோடு. ஆனால் வாய்க்கால்கள், ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆனால் சொல்லுங்க முழு பலத்தோடு, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே. நல்ல கரங்களை கட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமையும் எல்லா ஸ்தோத்திரங்களும் எல்லா கணமும் நாங்கள் நேரெடுக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு நன்றி செலுத்துவோமா? ஓ நன்றி அப்பா. ஓ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா வாய்க்கால்களை ஜீவ ஊற்றாய் ஒரு நதியாய் புரண்டு பாய செய்கிறவர் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, எங்களுடைய கரங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கரமாய், ஒரு குடும்பமாய், ஒரு சபையாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் முழு பலத்தோடு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க சம்பூர்ணமாய் அளிக்கிற தேவன், நீ ஜீவனோடு இருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை சொல்லுங்க நினைத்து. அவர் என்ன மறவாமல் நினைத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி. அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆமென். அவர் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்மளுடைய கண்கள் பார்க்கல, நம்மளுடைய இருதயங்கள் தோன்றனாலும் ஆவியானவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருடைய கரம் குறுகலன்னு சொல்றவங்க மாத்திரம் முழு பலத்தோடு ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீர். சொல்லுங்க பார்க்கலாம். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி. அந்த தாவீதுன்னு வர இடத்துல உங்க பேரட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெரோமுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை முழு பலத்தோடு மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் கேட்கட்டும். அப்பாவை நேசித்து மறவாமல் ஏசையா, நிறைவேற்றி. இன்றைக்கு தேதிக்கு நம்மளுக்கு ஒரு தேவனா? ஆமென், ஸ்தோத்திரம்.
நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நிறையா காரியங்களில் ஒரு மனிதனை நம்ம நம்பி இருந்திருக்கலாம். இல்லை நம்ம கேட்டவங்க உதவுறேன்னு சொல்கிற நண்பர்களை நம்ம நம்பி இருந்திருக்கலாம். பல சூழ்நிலைகளை நம்ம நம்பி ஏமாந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் வாக்கு பண்ணினர் ஒருபோதும் அவர் வாக்கில் எனக்கு குறை வச்சதே இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையின் தேவன் நீங்க ஒருபோதும் உண்மையில் பிசகாதவர். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் தாசனுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீ என் சொல்லுங்க. நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க. மறவாமல் இயேசையா நிறைவேற்றி சொல்லுங்க. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவர், மறவாமல் இயேசையா நிறைவேற்றி. நன்றி ஆண்டவர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணதை அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வாக்கு எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும், அது பொய்யா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆண்டவரே. நாங்கள் நம்பத்தக்க ஒரே தகப்பன் நீங்க தான்ப்பா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன். நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆரம்பித்ததை அவரே துவங்கிறதுக்கு போதுமான தேவனா இருக்கிறார். அவர்தான் துவக்கமும், அவர்தான் முடிவும், அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமாய். ஓ நன்றி ஆண்டவரே. ஷேதனி ஆந்தடமோ கொஞ்ச நேரம் விடுதலையா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? லஹந்தடமா ஷேதன ஹந்தடமோ ஓ ரஹலிதான தடமா ஷேதலதனி ஆந்தடமோ. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு அர்ப்பணிப்போட சொல்ல போகிறோம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க நீங்க மாத்திரம். என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே என் வாழ்வே நீர்தாயா, என் வாழ்வே. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உலர்ந்த எறும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில், ஒரு வனாந்திரமான ஒரு இடம், மரித்து போன ஒரு நிலைமை, ஒன்றுமே இல்லாத ஒரு வறண்ட இடத்துல
அதில் இன்னும் பல பேர் அமீன் ஸ்தோத்திரம் உலர்ந்து போய் இருக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேரம் இருக்கிற ஒரு இடத்துல சொல்லி நின்றுட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இது உயிர் அடையுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல எசேக்கியேலை போல நல்லா வாழ்ந்துட்டு இருந்த நிறைய நபர்கள் தான் எலும்புகளாய் இறந்து போன நிலைமையில காணப்படுறாங்க. இன்னைக்கு அமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மளோடு பேசணும்னு விரும்புகிறது. அமீன் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் அமீன் நம்மளுக்கு அவர் ஜீவனாய், நம்மளுக்கு அவர் பலனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்த்த அதே வனாந்திரத்தில் எவ்வளோ பேர் மரித்து போயிருந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்த அதே வனாந்திரத்தில் அதே கடன் பிரச்சனையில் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்த அதே கஷ்டங்கள் அநேக பேர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு என்ற நாமம் என்ன வாழ வைத்திருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் ஓ நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. அதே வனாந்திரம் தான் உலகம் பார்த்து அதே வனாந்திரம் தான் நம்மளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த தீபம் இன்னும் அணையாமல் இருக்கிறது? ஆமென். ஏசப்பான்ற அந்த நாமத்தை கூப்பிட ஆரம்பித்த நாள்ல இருந்து மட்டும் அப்பா என்னை கைவிடலை, அவர் என்னை வாழ வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் என் வாழ்வே நீர்தானையா சொல்லுங்க. என் வாழ்வே நீர்தானையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. என் வாழ்வே நீர்தானையா, எங்க வாழ்வே என் வாழ்வே எங்க வாழ்வே என் வாழ்வே என் வாழ்வே. உலர்ந்த இருந்துகள் பள்ளத்தாக்கு நடத்தில் இருந்த இடத்துல எசேக்கியேல் ஒரு சத்தம் கேட்குது, ஆமென், இந்த எலும்புகள் உயிர் அடையுமாப்பான்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம், எசேக்கியேலே ஒரு வனாந்திரத்தோடு அந்த இடத்துல காணப்பட்டு இருக்கிறார். அநேக ஒரு கேள்வியோடு காணப்பட்டு இருக்கிறார். ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த இடத்துல ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நம்மளே ஒரு கேள்வியோடு வந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், இது உயிர் அடையுமாப்பான்னு சொல்லி. ஆண்டவரை எனக்கு பதிலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எசேக்கியேல் என்ன பண்ணியிருப்பார்? நம்மள மாதிரி இருந்திருந்தா கேட்டிருந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரே ஒரு பதில் சொல்றாரு, தேவரீர் நீர் அறிவீர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலர்ந்த குடும்பம் நம்மளுடைய வாழ்க்கை ஆமென் எல்லாம் அவருடைய கரத்துல இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை உயிரடைகிறது மாத்திரம் இல்லை, அநேக உலர்ந்து போன குடும்பங்களை, அநேக உலர்ந்து போன ஆத்துமாக்களை உயிரடையத்தக்கதாய் ஒரு அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் முழு பலத்தோடு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்ப நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா வனாந்திரமும் நல்லதுன்னு சொல்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒருபோது நாங்க மடிந்து போவதில்லை. ஏன்னா எங்களை நடத்துகிற தகப்பன் எங்களை தோள் மேல சுமந்து வருகிறார். அவர் முடிவு பரிந்தும் நடத்துறதற்கு சதா காலமும் அவர் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். அவர் மரண பரிந்து முடிவு பரிந்து நம்மளை நடத்துவதற்கு இதே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடத்தின அதே ஆண்டவர் எசேக்கியேலை விருட்சங்கள் நிறைந்த கனியோரங்கள் நீரூற்றண்டையில நடத்துகிறார். அவன் இன்று வனாந்திரத்தை பார்க்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு வயல்வெளி ஆண்டவர் வைத்திருக்கிறான் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அதே வனாந்திரத்தில் நீரூற்றை திறக்கிற தேவன் சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தானையா சொல்லுங்க பார்க்கலாம் முழு பலத்தோடு. என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானே, எங்க வாழ்வே என் வாழ். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல சொல்ல கிறிஸ்துவுள்ள ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் நம்மளுக்குள்ள இருந்து செயலாற்று. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
சொல்லுங்க பார்க்கலாம். அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்க போதும், வேறு ஆசையே இல்ல. எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். எவ்வளவு வனாந்திரங்கள் நாங்கள் பார்த்திருக்கலாம் ஆண்டவரே. வனாந்திரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் உம்மை போல ஒருத்தர் வேற யாருமே இல்லப்பா. நீங்க தான் எங்களுக்கு ஆசை, நீங்க தான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அர்ப்பணிப்போட முடிக்க நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி அப்பாட்ட நேர ஒரு அர்ப்பணிப்போட சொல்ல போ. நன்றி ஆண்டவரே. துணையாளரே, என் துணையாளரே, என் இணையில்லா மணவாளனே. சொல்லுங்க, எவ்வளவு தூரம் சத்தத்தை உயர்த்தி நேசித்து சொல்ல முடியும். துணையாளரே, என் துணையாளரே, என் இணையில்லா மணவாளரே, என் இணையில்லா, என் இணையில்லா உறவாக, உறவாக வந்தீரையா என் உயிரோடு. சொல்லுங்க, உறவாக, உறவாக என் உயிரோடு கலந்தீரையா. சொல்லுங்க பார்க்கலாம். செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. சொல்லுங்க, முழு பலத்தோடு நாங்க குடும்பமாய் சபையாய் நன்றியோடு ஒரு விஷயம் சொல்லுமா. செய்த நன்மைகள், செய்த நன்மைகள் அப்பா நாங்க நினைக்கிறோம்பா. எவ்வளவு வனாந்திரங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள் எங்கள் விடுவித்திருக்கிறீங்களா அப்பா. அதை எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நன்றியோடு, நன்றியோடு லவ் யூப்பா. நாங்க நன்றியோடு எங்களை கைவிடாத, என்னை கைவி அப்பாவுடைய அன்பை உணர்றவங்க மாத்திரம் என்னை கைவி. கல்வாரி என்னை கல்வாரி எப்போது நம்ம மேல நினைவா இருக்கிறபடினாலதான் ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் நம்ம வாழ்க்கையில அவர் இருக்கிறத நம்ம உணரணும்னு சொல்றதுக்காக தான். எப்போது அந்த நினைவா இருந்ததுனால தான் அவருடைய தலையில் அந்த முட்கிரீடம் எப்போது நம்மளை உள்ளம் கையில் பொறிந்து வைத்திருக்கிறதுனால தான் அவருடைய கைகளிலால் அந்த ஆணிகள் அடிக்க. எப்போது அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் நான் இருக்கணும்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அமீன் ஸ்தோத்திரம் ஆணிகளால் எப்போது என்னை தூக்கி சுமக்கணும்னு சொல்லுது அவருடைய தோள் மேலே அந்த சிலுவை. இத்தனை அமீன் வேதனையும் அவர் அமீன் அனுபவித்துட்டும் ஆண்டவர் சொல்றாரு, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், என் பிள்ளைய உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அமீன் அவருடைய அன்பு மேலானதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா முழு பலத்தோடு ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. சேதனையா தடவோ எல்லாதனையா தட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்கிறவங்கெல்லாம்
ஒரு அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி கடைசி ஒரு வார்த்தை சொல்லி அர்ப்பணிக்க போ. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன். சொல்லுங்க பார்க்கல, எங்களை நம்பி தெரிந்தெடுத்துக்கிறீங்கப்பா. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா. அவர் இன்னும் நம்மளை நம்பிதான் ஜீவனோட வைத்திருக்கிறாருன்னு சொல்றோங்க. பார்த்து நல்லா நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரமாடவரே ஷேலதன ஹந்தடவா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. நீங்களை நம்புகிறதற்காக நன்றி அப்பா. அனுதினம் உமக்கு பிரியமானதை செய்து நாங்கள் வாழ்ந்து காமிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை முழுவதுமாக உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். மேன் கர்த்தர் நல்லவர். அமீன். அமீன். பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு. நிறைய பேர் பக்கத்தில் பார்க்கவே இல்லை, ரொம்ப விரோதமாக இருக்கிறாங்க போலமே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு. அமீன். அப்போ நம்புறாருன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்கள். நம்மளை நம்பி ஆண்டவர் தெரிந்தெடுத்ததற்கு ஒரு சில நோக்கம் இருக்குது. அமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமீன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்கிறாங்க. அமீன். ஸ்தோத்திரம். அண்ணா உங்கள் பேர் என்னது? ரூபன் அண்ணா. ரூபன் அண்ணா போல் ஒரு ரூபன் தான் இருக்கிறாரா உலகத்தில்? சொல்லுங்கள், எத்தனை ரூபன் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் இவரை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அமீன். பக்கத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒன்றை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. அமீன். உங்கள் குடும்பத்தை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அமீன். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எடுத்து நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருக்கிற 2வது அதிகாரத்தில் இருக்கிற 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருக்கிற பைபிள் எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. காலூன்றி நில், உன்னோடே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி. ஆமீன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்காக நான் நிலைச்சு நிற்கணும்னு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. ஆமீன். அந்த நிலைத்து நிற்கிற அனுபவத்திற்கு நேராக ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஆமீன். ஏதோ விழுந்து விழுந்து வாழ்கிற வாழ்க்கைன்னா பாவத்தில் விழுந்து வாழ்கிற மாத்திரம் இல்லை, நம்ம துக்கமாக இருக்கிறது கூட ஆண்டவர் ரொம்ப என்ன பண்ணும்? துக்கப்படுத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாருங்களேன், நீங்கள் துக்கமாக இருக்கிறது ஏசப்பாவை ரொம்ப ரொம்ப துக்கப்படுத்தும். சோர்வுகள், பலவீனங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியத்தை நிமித்தமாக நம்மளால் நிற்க முடியாத ஒரு நிலைமை. இந்த இடத்துல நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்றது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனுபுத்திரனே நீ சொல்லுங்க, பைபிள் வாசிங்களா? கால் ஊன்றி நில்னு சொன்னோன்னே அந்த இடத்துல என்ன நடக்குது? வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க? ஆவி நம்மளுக்குள் வந்து, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், திருப்பி வாசிங்க பார்க்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கால் ஊன்றி நில், நான் உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது என்ன நடந்துச்சான்? ஆவி எனக்குள் வந்து. அப்போ நம்ம நிற்கிறோமா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினரால் நிற்கிறோமா? சொல்லுங்க. நம்ம பலத்தினால ஒன்றுமே முடியாது. அநேக சூழ்நிலை நிமித்தமாக உலக கவலைகள், காரியங்கள் நம்மளை மேற்கொள்றது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளுடைய பலத்தின் நிமித்தமாக என்ன பண்ணிடுறோம்? நின்றுறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நம்ம பலத்தினால் அல்ல,
எங்கள் அப்பாட்ட எல்லாரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னால் நினச்சா வாழ முடியாது, ஆனால் நீங்கள் எனக்குள்ளே இருந்து வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தது போல வேற யாரும் ஜெயித்ததே கிடையாது. அப்போ அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சூழ்நிலை என்ன பண்ணிடுறோம், ஏசப்பா நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரு, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நம்மளுக்குள்ளே இருக்கிறாருன்றதை நம்ம மறந்து என்ன பண்ணிடுறோம், அநேக சூழ்நிலைகளில் நம்மளா ஒரு சில காரியத்தை முன் வச்சு பண்ணிடுற போய் தான் என்ன நடக்குது, பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட தான் வந்து நிற்போம். ஆனால் அப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட்டதே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. முதலாவது ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது இந்த காலூன்றி நிற்கிற ஒரு அனுபவத்திற்கு நேரம் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் குடும்பம் நிற்கும். ஆமென். உங்கள் குடும்பம் நின்றுச்சுன்னா அநேக குடும்பம் நிற்கும். உங்கள் சபை நின்றுச்சுன்னா அநேக சபை நிற்கப்படும். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஆமென். இது நம்ம வசனத்தை கேட்டுட்டு போகிறது மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்ய அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் நம்மளை வாழ வைக்கும்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு ஏசப்பா அவர் நம்ப பண்ணின வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாருன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருக்கலாம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இப்போ எடுத்து அந்த வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். எசேக்கியேல் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 1-2 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுபுத்திரனே, காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். பேசும்போது ஆவி எனக்குள் வந்து நிற்கும்படி செய்தது. இப்போ கர்த்தருக்காக நின்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க போகிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கிற 3வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்தை. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது சாமுவேலை கூப்பிட்டார். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய பெட்டி, வசனத்தை வாசிங்க பார்க்கல. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். இன்னைக்கு யாரு ஆலயம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாம தான் அவருடைய ஆலயம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பெட்டி அவர் தான். இன்னைக்கு அந்த மகிமை நம்மளுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். ஆமென். நம்ம முன்னாடி வசனத்தை வாசித்தோம். ஆவி எனக்குள் வந்து என்ன பண்ணிச்சு? காலூன்றி அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கிறிஸ்து இயேசு, ஆமென், அந்த அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ள இன்னைக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆமென். இந்த ஆலயம் வெறுமையாக இருந்துச்சுன்னா நம்மளால் வாழவே முடியாது, நம்மளால் நிற்கவே. ஆனால் என்றைக்கு அவர் நம்ம ரசிக்கப்பட்டு அப்பா பிதாவேன்னு சொல்லி அவரை நம்ம நம்பி ஏற்றுக்கொண்டோமோ, வசனம் சொல்லுது அவர் நம்மளுக்குள்ள முத்திரையாக வந்துட்டார். ஆமென். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஏசப்பா இன்றைக்கும் நம்மளுக்குள்ள தான் இருக்கிறார். அப்படி பாவம் செஞ்சோடனே வெளியே போயிடுவார், இல்லை நம்ம ஒரு சோர்ந்து போயினோடனே, ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பலவீனம் வந்தோடனே அப்படியே ஆண்டவர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளுக்குள்ள எப்போது ஜீவனாக இருக்கிறார். ஆமென். அவர் பண்ணின சிலுவையில் பண்ணின பெரிதான உடன்படிக்கை அதுதான். ஆமென். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறத நம்ம உணர்ந்து வாழ்கிறோமா? ஆமென். அவர் உள்ள இருக்கிறாரு. ஆமென். அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்குதுன்றதை நான் அனுதினமும் நான் உணர தான் என்ன ஆகும், என்னால் நிற்க முடியும். ஆமென். அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3:3 வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயமாகிய தேவனுடைய விளக்கு அணைந்து போகிறதுக்கு முன்னமே. இதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட இன்னைக்கு பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. ஆமென். நம்மளை இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னன்னா, உங்களுடைய விளக்கு அணையாது இருப்பதாக. ஆமென். நம்மளுடைய விளக்கு, நம்மளுடைய குடும்பத்தோடைய விளக்கு, நம்மளுடைய வாழ்க்கை. ஆமென். ஏன்னா நாட்கள் ரொம்ப ஆமென் பொல்லாததாய் போய்கொண்டே இருக்குது. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது கர்த்தருக்காக மகிமை எரிந்து பிரகாசிக்கணும்? ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அப்போ இந்த விளக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அணைந்து போகாமல் இருக்கத்தக்கதாய் முன்னமே ஆமென் ஒரு நாட்கள் வரும். ஆமென். இருண்ட நாட்கள்னு சொல்லி வரதா செய்யும். ஒரு நாள் எல்லாமே ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளுக்கு நம்ம வாழறதுக்கு அனுகூலமான வாசல்கள் இல்லாத சூழ்நிலைகள் வருகிற நாட்கள் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம கடைசி காலத்தில்
எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு கேட்டிருக்கேன்னு சொல்கிறவங்களா கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். மிச்சவங்களா கேட்டதே இல்லையா? கடைசி காலத்தில் காலம் ரொம்ப எப்படி இருக்குது, எப்போ இந்த விளக்கு அணைந்து போகும்னு சொல்ல முடியாது. நம்மளே நம்ம விளக்கு அணைக்கிறதும் இருக்குது, காலத்து நிமித்தமாக அணைகிற காரியமும் இருக்குது. இந்த ரெண்டு காரியத்திற்கும் இந்த விளக்கு அணையாமல் இருக்கணும்னா, என் குடும்பம் என் வாழ்க்கை நிலைத்து இருக்கணும்னா, ஆமேன், அந்த உடன்படிக்கையை பண்ணின தேவன் எனக்குள்ளே இருக்கணும்னு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஆனால் இன்னைக்கு அவருக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் அந்த பிரசனத்தை நான் அனுதினமும் உணர்றேனா? ஆமேன். இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறிய போகிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போ இந்த விளக்கு எப்போது எரிந்து கொண்டிருக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கிற 6வது அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 6 திருப்பி வாசிங்கக்கா, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 6:9 வாசிங்க. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும், அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு உங்கள் பிள்ளைங்க பேரை போட்டு அப்படியே வாசிங்க பாருங்களேன். எனக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பிரமாணமாவது இந்த பலியானது முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் என்ன ஆகணுமா? எரிந்து பிரகாசிக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 13வது வசனத்தை அப்படியே வாசிங்க பார்க்கலாம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அவிழ்ந்து போக. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள இருக்கிற அக்கினி எப்போது எரிந்து பிரகாசித்துட்டே இருக்கணும், அது ஒருபோது அவிழ்ந்து விடவே கூடாது. ஆமென். நம்மளுக்குள்ள இருந்து எரிந்து பிரகாசிக்கிற அக்கினின்றது அவருடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்னைக்கு அவர் எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் செயலாற்றிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் தேடுறப்ப, நான் அப்பாவை கூப்பிடுறப்ப மாத்திரம்தான் அவரை வாழ்க்கையில் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரா? இல்லை என் பேச்சில், என் நடக்கையில், என் செயலில், எல்லாவற்றிலும் அந்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு சொல்லி நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். ஆமென். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்டுட்டு போயிடுறோம், ஆனால் நம்ம வாழ்ந்து காட்டுறோமான்னு சொல்லி பார்த்து அவங்களுக்காக பலனை கொடுக்கறது அவர் கையில் தான் இருக்குது. ஆமீன். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் முதலாவது இந்த விளக்கு அணையாமல் இருக்கணும்னா அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய பலியை செலுத்த ஆரம்பிக்கணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. எப்போதும் அவரை துதிக்கிற துதி பலிகள் நம்ம வாழ்க்கையில் எலும்ப 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 நம்மளுக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்ம எப்படி ஒரு வேளையாச்சும் நம்மளால சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஏன்? இந்த சரீரம் சோர்ந்து போயிடும், சரீரம் பலவீனம் உள்ளது. அதுக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம கொடுத்தாதான் அதோடைய வேலையை நம்ம ஆக்டிவாக செய்ய முடியும். அதே போல தான் உள்ளார்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய பலன் துதி நம்ம வாழ்க்கையில் எலும்ப 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 எலும்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். இந்த விளக்கு ஸ்தோத்திரம் நம்மளால் எரிந்து பிரகாசித்துட்டு இருக்குதா, இல்லை அவரால் எரிந்து? நான் கொளுத்துற விளக்கு எவ்வளோ நேரம் தான் எரியும் சொல்லுங்க? ஒரு காத்தடிச்சா. ஆனால் அவர் எரிய பண்ணாருன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எரிய பண்ணுனா பிரகாசமாக இருக்கும். ஆமேன். விசுவாசிக்கிற சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். அப்போ இந்த விளக்கு அணைந்து போகாமல் இருக்கணும்னா அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் எப்போது பிரகாசிக்கணும். அந்த ஜீவன் எப்பெல்லாம் பிரகாசிக்கணும்? அவரை துதிக்கிறப்ப பிரகாசிக்கும். இந்த வேதத்தின் மேலே இரவும், தாவீது சொல்றார், இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். இந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நம்ம பிரியமா இருக்க எத்தனை பேர் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியம் நம்ம ஜெபித்துட்டு போறதற்கும் ஜெபிக்காமல் பண்ணதுக்கு வித்தியாசத்தை நம்மளே பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நல்லா கை உயர்த்தி காமிங்க. ஆமீன். இன்னைக்கு நம்மளே அதான் சொல்கிறேன், நம்ம கொளுத்துற விளக்கு அரை மணி நேரம் தான், கொஞ்ச நாள் தான் ஓடும். ஆனால் அவர் எரிய பண்ணினார்னா நித்திய நித்திய காலமாக எரிந்து பிரகாசிக்கும். ஆமீன். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவங்க என்ன பண்ணுறான்னா ரட்சிக்கப்படுவான். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 2021 நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றது கிடையாது, ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அனுதினமும். ஆமேன். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆமேன்.
அனுதினமும் நம்மளுடைய இருதயம் புதுதாக்கப்படும், உள்ளார்ந்த மனுஷன் பலப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. வேற யாருமே நம்மளுக்கு போதித்து இது பண்ணணும் அவசியம். நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகமே நம்மளை என்ன பண்ணும்? அனுதினமும் ஆமென் அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனம். இந்த விளக்கு ஆமென் எரிந்து பிரகாசிக்கணும்னா முதலாவது நான் சொன்னது போல நம்ம செலுத்த வேண்டிய பலிகள் ஆமென் எப்போதும் ஆமென் அவருக்கென்று செலுத்தப்படுவர். 2வது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ அடியேன் கேட்கிறேன் என்று. சாமுவேல் கூப்பிட்டு சாமுவேலை போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். கர்த்தர் வந்து நின்று ஆமென். சாமுவேலே ஆண்டவர் எத்தனை டைம் கூப்பிட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி காமிங்க. நல்லா உயர்த்துங்க. தெரியலன்னா சொல்ல போறேன். அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். சாமுவேல் ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார். சாமுவேல் வாழ்ந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. ஆண்டவர் பேசி ஆண்டவர் தேடின நபர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஆண்டவரோட பேச விருப்பம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் ஒரு கடமைக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் பல வருஷமாக ஒரு இருண்ட காலன்றது காணப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் அவர் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சொல்லுங்க, பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு வயசோ நம்மளுடைய தோற்றமோ எதுவுமே ஆண்டவருக்கு தடையே கிடையாது. ஐ மீன் எந்த மனுஷன்ட்டு ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்கள். இப்போ இந்த சின்ன பையன்ட்டு ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. ஒரு 3 முறை பேச ஆரம்பிக்கிறார். முதலாவது முறையில் அந்த வசனத்துங்களை ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா அது சொல்லணுன்ட்டு டைம் இல்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். 2-3 டைம் ஆண்டவர் பேசுகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர், ஏலின்ற ஒரு பாஸ்டர் வந்து அவர் தான் கூப்பிட்றாரு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு? ஓடி ஓடி போய் சொல்லுங்க, நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த 3வது முறை கூப்பிட்றப்ப இந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டு இருந்தான்னு சொல்லப்படுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு வசனத்திலையும் அப்படி சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோடு பேசணும்னு விரும்புகிறது. நம்மளுடைய விளக்கு எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கணும்னா ஆண்டவர் உங்களை நியமித்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கணும். ஆமேன். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. எத்தனை பேருக்கு நம்மளை ஏசப்பா அழைத்த நாள் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. ஏசப்பா என்னை தேடி வந்து என்னை ரட்சித்த நாள் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறவங்கள நல்லா கை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். ஆமீன். நிறைய மிச்சவங்களாம் ரசிக்கப்படவே இல்லை போல. ஆமீன். நல்லா கை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். ஆமீன். அந்த நாள் ஞாபகம் இருக்குதா? ஆமீன். அழைத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதே அனுபவத்தில் அதே நிலைமையில் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்தறியணும். ஆமீன். சாமுவேல் தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் வசனம் சொல்லப்படுறது. ஆமீன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? வந்து பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். நம்மளுடைய ஸ்தானத்தில் நிற்கிற ஒரு நபராய் நம்ம வாழ்க்கை காணப்படணும். ஆமீன். இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்தறியணும். ஆண்டவர் நம்மளை அழைத்த அந்த ஸ்தானத்தில், ஆண்டவர் நம்மளை அழைத்த அந்த நோக்கத்தில், அவருக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உறவில் நான் இன்னும் இருக்கிறேன்னா, இல்லை அந்த பழைய நிலைமை காட்டில் இன்னும் என் வாழ்க்கை டவுனாகவே ஓடிட்டு இருக்குதான்னு சொல்லி நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம். எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, முன்ன மாதிரி ஆண்டவர் என்னால் தேட முடியலன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் பல காரணங்கள் சொன்னாலும் நம்மளுடைய பெத்த அப்பாட்ட நம்ம என்றைக்குமே பேசாமல் இருந்ததே கிடையாது. நம்மளுடைய நெருங்கின நண்பர்கள் என்றைக்குமே நம்ம பேசாமல் இருந்ததே கிடையாது. ஐ மீன் அதான் சொல்கிறேன். ஒரு அப்பாவை நான் கடவுளாக நான் பார்க்கிறேன்னா, இல்லை அவர் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல தகப்பனாக நான் பார்க்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்மளே நம்ம நிதானித்தாரியணும். ஆமீன். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்களா. இப்போ 2வது ஆண்டவர் இந்த விளக்கு அணைந்து போகாமல் இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் ஸ்தானத்தில், ஆண்டவர் நியமித்த அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்க வேண்டும். ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் நியமித்த அந்த ட்ராக்கில் நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, இல்லை சற்று நான் கொஞ்சம் விலகிட்டு என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, இல்லை என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ட்ராக்லேயே நம்ம ஓடிட்டு இருக்கிறோமான்னு சொல்லி நம்மளே நம்ம நிதானித்தறியணும். ஆமீன். ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ மீன் உங்கள் நிமித்தமாக
உங்கள் ஒரு நபர் நிமித்தமாக இன்னொரு நபர் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் ஒரு நபரையாச்சும் சபைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இல்லை என் நிமித்தமாக எங்கள் குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, இல்லை என் நிமித்தமாக என் நண்பர்கள் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டாங்க, கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என் நிமித்தமாக ஏசப்பா ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் ஒருத்தவங்கள்ட்டையாச்சும் ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கிறேன். அமேன், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அமேன் ஸ்தோத்திரம். எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி நம்மளே நம்ம இதை நான் யாரையுமே நான் குறை சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசணுன்றது அமீன் அவர் எரிய பண்ணுன்னு இந்த தீபம் ஒரு நோக்கம் இருக்குது. கரெக்டாக நேற்று கூட நாங்கள் யூத் மீட்டிங்கில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமே. இப்போ எனக்கு ஒரு இப்போ நான் சந்தோஷம் நான் கூப்பிடுறேன்னா அவரால் என்ன முடியும், அவரால் என்ன காரியம் ஆகும், அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கூப்பிடுவோம். நம்மளுடைய எல்லா உறவும் அப்படி தான். நம்மளுடைய அம்மா அப்பாவை தேடுறோம்னா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, என்னை படிக்க வைப்பாங்க, என்னோட பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதில்ல? இப்போ நம்ம சபைக்கு வரோம்னா ஆண்டவர் நம்ம பார்க்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும் நம்ம சபை. அப்போ ஏசப்பா நம்மளை நியமித்த ஸ்தானத்திற்கு ஒரு நோக்கம் இருக்குது. கரெக்டாக நம்மளை அப்பா பிள்ளையாக மாற்றிட்டாரு, வேறு பிரிச்சுட்டாரு, நம்மளை நிலை நிறுத்திட்டாருன்னு அப்படின்னு வாழ்ந்துட்டு போகிறது கிடையாது. ஆமீன். அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குதா இல்லையா? ஆமீன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சில திட்டங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆமீன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இருக்கிற 22வது அதிகாரத்தில் இருக்கிற 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:13 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமாக வாசிப்போமா? ஓகேக்கா. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இருக்கிற 13:22 வாசிங்க பார்க்கலாங்க. 13 பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 13:22 அப்போஸ்தலர். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். இப்போ பாஸ்டர் சொல்கிறாங்க, சந்தோஷம் நான் உங்களை நல்லா பார்த்துப்பாங்கப்பா, அவர் கூட போங்கன்னு சொல்கிறாங்க. அவரை குறித்து ஒரு சாட்சியை சொல்லி அனுப்பிட்டார். இப்போ அண்ணா என்னை பார்த்துக்கிட்டா தானே தெரியும் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லி. கரெக்டா இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மளை நம்பி தெரிந்தெடுத்திருக்காரு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்மளை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? என் பிள்ளை நம்மளை நம்பி சாட்சி கொடுத்துட்டார், எனக்கு சித்தத்தை எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளே நம்ம நிதானி தெரியணும், அவருக்கு பிரியமானதை அனுதினமும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமா? ஆமேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சுருந்தோம்னா ஆமேன், இன்றைக்கி இந்த சபை எப்படியோ நிரம்பி வளைஞ்சிருந்திருக்கும். ஆமேன். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஆமேன். ஒரு நபர் நிமித்தமாக, ஒரே ஒரு பால் பாஸ்டர் நிமித்தமாக மாத்திரம் இவ்வளோ காரியங்கள் நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு நபர் எலும்புனா எப்படி இருக்கும்? விசுவாசிக்கிறவங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஐ நம்மளுடைய ஸ்தானத்தில் நம்ம அழைக்கப்பட்ட அனுதினம் அந்த உறவில் நம்ம கரெக்டாக நம்ம நின்று ரெண்டாவது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஒரு பிள்ளைகளை நம்ம வாழ்க்கை காணப்படணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் பிரகாசிக்கிற விளக்குன்றது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மகிமையாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஏன்னா நான் கண்டு கொண்ட ஒரு ரகசியன்றது அதுதான். நான் என் ஸ்தானத்திலேருந்து வலது புறமும் இடது புறமும் சாயாமல் எப்போதும் அவருடைய சத்தத்தில் அந்த ட்ராக்கில் நான் ஓடிட்டு அனுதினம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆசை என்னது? இந்த ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அவர் என்ன எதிர்பார்த்தாரு? அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த ஊழியம். சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருந்து வாழ 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 நீங்கள் பேசணும்னே அவசியமே இல்லை. உங்கள் பேச்சு ஏசப்பா வெளிப்படுத்தும், உங்கள் நடக்க ஏசப்பா வெளிப்படுத்தும். எத்தனை பேர் அதெல்லாம் உணர்ந்திருக்குன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் நான் கிறிஸ்டியனா பிரதர், உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு போல இருக்குது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை நம்மளே ஆண்டவர் பேச வைப்பார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்களுடைய ஸ்தானத்தில் நம்ம நிற்கிற ஒரு அனுபவம். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேகமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கிற 10வது அதிகாரத்தில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி
வீட்டில் உட்காந்து நீங்கள் தியானிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியன்றது பயங்கரமாக இருக்கும். 10வது அதிகாரத்தில் இருக்கிற 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சாகாத படிக்கு ஆசாரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். செய்தார்கள். ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் சாகாமல் இருக்கும்படி. இந்த ஆசாரிப்பு கூடாரன்றது தேவனுடைய மகிமை இருக்கிற இடம். இன்னைக்கு நம்ம தான் யாரு? ஆசாரிப்பு. இன்னைக்கு நம்ம தான் அவருடைய ஆலயம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய நிலைமை. ஆமென். சாகாத படிக்கு. ஆமென். ஆதாம்கிட்ட அதை தான் என்ன பண்ணாரு? ஆண்டவர் எதிர்பார்த்தார். இந்த பிரசனத்தை விட்டு நீ பிரியாமல் இருப்பா, நான் சொல்கிற வார்த்தையை மாத்திரம் நீ கேட்டுட்டுரு, இல்லாட்டினா நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அவங்க ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் நிமித்தம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? என்ன நடந்துச்சு? ஆவிக்குரிய நிலைமைன்றது ஆண்டவர் உயர்த்தி வச்சு அந்த எரிந்து பிரகாசித்திருந்தது அந்த ஸ்தானம்ன்றது போய் உலகத்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் திருப்பி ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்காருன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவரை போல வாழ ஏசப்ப நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நீங்கள் சாகாமல் இருக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருங்க, ஏன்னா உங்க மேலே அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த இந்த ஜீவனை, அவர் கொடுத்த இந்த ஸ்தானத்தை நான் ஒருபோது இழந்துடவே கூடாது. ஆமென். இப்போ சபையில் நம்மளை பால் பாஸ்டர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த பொறுப்பில் நம்ம ஏமாற்றிட்டே இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? ஒரு பாஸ்டர் நம்மளை நம்பி, இல்லை நம்ம அம்மா நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டே இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்ன நடக்கும்? ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. ஒரு உலகனுடைய மனுஷ நீதியாக அப்படி இருக்கிறப்ப நம்மளை பார்த்து பார்த்து படைத்த அப்பா மீன் எவ்வளோ தூரம் ஆசைப்படுறார். ஆனால் அவர் என்னைக்காச்சும் அவர் நம்மளை தள்ளினாரா? புறக்கணிச்சாரா? இன்னும் மட்டும் இந்த தீபம் அணையாமல் இருக்கிறது அவருடைய கிருபைதான் சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோது நம்ம வாழ்க்கையில் ஆமீன் விலகாமல் இருக்கிறார். ஆமீன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் சொல்லுங்க. நிழல் போல என் வாழ்வில், நிழல் போல அவரை போல வருகிறதற்கு விலகாமல் நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை போல விலகாம ஆமென். நம்ம பண்ணின துணிகரமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ எவ்வளோ தூரம் ஆண்டவரை நம்ம ஏமாத்திருக்கோன்னு சொல்லி. அது ஒரு மனுஷன் அப்படி பண்ணியிருந்தா என்னைக்காச்சும் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருந்திருப்போமா சொல்லுங்கள் பார்க்கலாம்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னும் மட்டும் இந்த தீபம் அணையாமல் இருக்கிறது. ஐ மீன் ஏன்னா அவர் நம்மளுக்குள்ளே வந்துட்டார். ஐ மீன் திருப்பி அவருக்கு போகிறதுக்கு மனசே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். ஐ மீன் வாசல் படியில் நின்று கதவை தட்டுற தேவன் நின்று தட்டிகிட்டே இருக்கிறாரா, இல்லை உள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கிறாரான்னு சொல்லி நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். ஐ மீன் ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்க. இப்போ முதலாவது என்ன சொன்னேன்? ஐ மீன் நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ள எப்போது இருக்கணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இந்த விளக்கு அணையாமல் இருக்கும்படி இந்த பலிகள் எப்போது நம்ம வாழ்க்கையில் எழும்பி கொண்டே இருக்கணும். ஐ மீன் மூன்றாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த ஸ்தானம். நம்மள ஆண்டவர் நியமித்த, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நியமித்து இருக்கிறாரா? குடும்ப தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைவர்த்தி காமிங்க. கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் டெய்லி குடும்ப ஜெபம் நடக்குதா? கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறோமா? நம்ம பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நம்ம அனுதினமும் போதித்து நம்ம நடத்துகிறோமா? இல்லை நம்ம வேலை உண்டு நம்ம கடமைன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? நம்மளே ஐ மீன் தாய்மார்கள் மேலே விழுந்த கடமை அதுதான். ஐ மீன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்கள். ஆண்டவர் நியமித்த எல்லா ஸ்தானத்திலும் ஐ மீன் நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கை காணப்படணும். ரெண்டாவது ஐ மீன் அந்த ஸ்தானத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய பிரசனத்தை விட்டு பிரியாமல் இருக்கிற அனுபவம். ஐ மீன் நீங்கள் சாகாமல் இருக்கும்படி ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கு. அதே அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமும் 10:7 வாசிச்சோம். இப்போ ஸ்தானத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்தானத்தில்
அவன் நிலைத்திருக்கிறதுக்கு முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருக்கிற அனுபவம். ரெண்டாவது ஏசப்பா எதிர்பார்க்கிறது, வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. நீயும் உன்னுடைய கூட நம்ம ஆயத்தப்படணும். நம்ம கூடின கூட்டத்தை, நம்ம குடும்பமாக இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம். இந்த ஃபோனை எடுத்து காமிங்க பார்க்கலாம். ஃபோன் கொண்டு வந்தவங்களா தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஃபோன் யாருமே கொண்டு வரலையா? சார், சபைக்கு அவ்வளோ பயபக்தியாக வந்திருக்கிறாங்க. இந்த ஃபோனில் ஆண்டவர் கொடுத்த எல்லா நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லா உறவாக இருக்கட்டும், ஆமேன். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு முன்பாக இயேசு நம்மளை தெரிந்தெடுத்திருக்காருன்னு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீயும் உன் குமாரரும் சாகாதல் இருக்க வேண்டும் என்றால் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். ஆமேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம ஆயத்தப்படணும். நம்ம கூடின கூட்டத்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆயத்தப்படணும், உன் கூடின குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். எத்தனை பேர் முழு குடும்பமாக இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறவங்கள கையை உயர்த்தி காமிங்க. வரலன்னு சொல்கிறவங்கள கையை உயர்த்தி காமிங்க. சொல்லுங்கள். அப்போ அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துறது யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் கையில் இருக்குது? வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமா என்றால் தான் கர்த்தரையே, நானும் என் ஃப்ரெண்டும் என்றால் தேடுவோன்னு சொல்லியிருக்குதா? நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு கடமையாக இருந்துச்சு. நான் ஒரு போதகருடைய பையனாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன நம்பி ஒரு சில காரியத்தை குடும்பத்தில் வந்து கொடுத்தாங்க. அது எங்கள் அக்கா இருந்தாங்க. எங்கள் அக்காவும் நானும் வந்து ஒரே டைமில் தான் ரசிக்கப்பட்டோம். ஆனால் நிறைய சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி ஆண்டவர்கிட்ட அந்த உறவில் இருந்து, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆன அனுபவம்ன்றது காணப்பட்டுச்சு. அப்பா அம்மா சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து என் கூட பேச ஆரம்பித்தார். ஒன்று நம்பி ஒரு ஸ்தானத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன், அதில் நீ எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி இது பண்ண. அந்த வார்த்தைக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியவே கிடையாது. சுற்றி நிறையா வெளியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஊழியம் போகும், மினிஸ்ட்ரி போகும். வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்கும்? பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். இல்லை ஏதாச்சும் நம்மளை சோதிக்கிறதுனே பிசாசு என்ன பண்ணுவான்? உன் வீட்டாரே உன் சத்ருன்ற மாதிரி என் வாழ்க்கையில் பயங்கரமான, வீட்டில் என்னால் சாட்சியாக என்னால் நிற்க முடியாத ஒரு நிலைமை. வெளியே என்ன தான் சாட்சியாக இருந்தாலும் என் வாழ்க்கையில், வீட்டில் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நானே ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஐ என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றுன்னு ஒரு காரியத்தை தான் நான் சொல்கிறேன். சாட்சியாக இருந்தாலும் நிற்கவே முடியல. எப்போ வீட்டுக்கு போனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் என்னை அப்படியே பிசாசு வந்து கோவப்படுத்துறது. அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே நான் என்ன பண்ணிடுவேன்? அவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷம், சமாதானம் எல்லாமே போயிடும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் காத்திருக்கிறேன். ஒரு 3 நாள், ஆண்டவரே உங்களுடைய நான் ஊழியத்தை இன்னும் நான் பவர்ஃபுல்லாக செய்யணும், பயங்கரமாக வல்லமையாக செய்யணும், எனக்கு நிறைய வரங்களை கொடுங்க, நிறைய தரிசனங்களை கொடுங்க, நிறைய வாசல்கள் எனக்கு திறந்து கொடுங்கன்னு சொல்லி 3 நாள் வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு ஆண்டவர் சமூகத்தை ராப்பகலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். பயங்கரமான ஒரு உபவாசம்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இப்போ அதான் நம்மளை தான் சோதிக்கிறதுக்குன்னு வருவாங்க பார்த்தீங்களா. 3 நாளுமே எங்கள் வீட்டில் கறி சோறு, பிரியாணி எல்லாமே வந்து அது என் முன்னாடியே சமைக்கிறாங்க. என் முன்னாடியே தான் அப்படியே ஸ்மெல்லெல்லாம் அடிக்குது. ஆனாலும் வைராக்கியமாக இருக்கிறேன். 3 நாளாக சாப்பிடாம கொள்ளாமல் பவர்ஃபுல்லாக ஆண்டவர் உங்களுக்காக ஊழியம் பண்ணணும், எழுமணும்னு சொல்லி நிற்கிறேன். 3 நாள் ஒரு காக்கா கூட அசையலை. நான் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் ஆண்டவர் பேசவே கிடையாது. 3 நாள் முடிச்சுட்டு 4வது நாள் காலையில் போய் எங்கள் வீட்டில் போய் நிற்கிறேன். எங்கள் அக்கா ஓடி வந்து என்னை ஒரு அடிக்கிறா. பயங்கரமாக அடிச்சுட்டு, என்னடா எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எப்பயுமே அப்படி அடித்தா எனக்கு பயங்கரமாக நான் என்ன பண்ணேன், திருப்பி யாராச்சும் நம்மளை அடித்தா என்ன பண்ணுவோம், திருப்பி உடனே வீட்டில் வெளியே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தா வேறு, சும்மா அடிக்கிறதுன்ற வேறு, வீட்டில் யாராச்சும் அடித்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? எல்லாருமே ஏதாச்சும் வார்த்தையை பேசுவோம், ஏதாச்சும் நம்ம கோவப்படுவோம். ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு அந்த கோவன்றது வரவே மாட்டேங்குது. அப்படி நான் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். எங்கள் அம்மா கிச்சன்லேருந்து ஓடி வராங்க தோசை கரண்டி எடுத்துகிட்டு. இவங்க 2 பேரும் விலக்கி விடணும்னு சொல்லி, அடுத்து இவங்களை விட்டால் பயங்கரமாக சண்டை போடுவாங்க சொல்லி, ஏன்னா நாங்கள் பயங்கரமாக அடிச்சுப்போம், ரத்த காயம் வரவங்களும் அடிச்சுப்போம், அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம் நாங்கள். அப்போ ஓடி வராங்க எங்கள் அம்மா தோசை கரண்டி எடுத்துகிட்டு.
ஆனால் எங்கள் அம்மா அப்படியே தூரமாக இருந்து பார்த்து என்னை சாக்காய் பார்த்து அப்படியே நிற்கிறாங்க. நான் நிற்கிறேன், இவங்க எதுக்கு இப்படி பார்த்துட்டு நிற்கிறாங்க, இவ எதுக்கு என்னை வந்து அடிச்சான்ற மாதிரி நிற்கும். அப்படி எங்கள் அக்கா சொல்கிறா, உன்ட்ட இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நான் பிடிங்கி சாப்பிட்டுட்டேன், நீ வச்சிருக்க எல்லா பொருளும் நான் திருடி எடுத்துட்டேன் அப்படின்றான். எனக்கு கோபமே வரல, அப்படி நான் நின்றுட்டே இருக்கிறேன். அன்றைக்கு அப்போ தான் ஏசப்பா உள்ளேருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, இதுதான் உன்னுடைய ஊழியம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களாம் நல்லா கரங்களை தட்டி ஆமென். நம்ம ஊழியன்றது முதலாவது உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நின்றீங்கன்னா உங்கள் ஊழியம் ஃபஸ்ட்டு ஏசப்பாக்கா இருக்கும். ஆமென். இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு ஊழியம். ரெண்டாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஊழியன்றது உங்கள் குடும்பத்தில். ஆமென். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்க. உலகம் முழுசு ஆதாயப்படுத்திட்டு தன் ஜீவனை ஐ தன் உறவுகளை நஷ்டப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்க. அன்றைக்கு ஏசப்பா பேச ஆரம்பித்தார், உன்னை கனி நிறைந்தவனை நான் மாற்றணும் தான் எனக்கு ஆசைப்படுறேன். ஆமென். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்க. அப்போ ஆண்டவர் விளக்குன அந்த வசனம் சொல்லுது, நீயும் உன் குமாரரும் சாகாமல் இருக்கும்படி ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருங்கள், உனக்கு விளக்கின இந்த திராட்சை ரசமும் குடிக்க வேணாம். ஆண்டவர் விளக்குன மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் விளக்குன இந்த உலக சுபாவங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்த நம்மளுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் நம்ம விளக்குன இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியமாக இருக்கட்டும், அது நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வாழ்கிறது போல தான் இந்த சரீரத்தில் இந்த மாம்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டாக? அப்போ இந்த மாம்சத்தின் கிரியன்றது நம்ம கூட பிறந்தது. கூட பிறந்தது எப்போவுமே என்ன தான் பண்ணும், நம்மளை நோண்டிகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? கூட பிறந்தவங்க மாதிரி நோண்டுறதுன்றது யாராலையும் முடியாது. நிறைய பேர் அனுபவிச்சவங்களாம் சிரிக்கிறாங்க. அவன் அப்போ இந்த கூட பிறந்த கோபமாக இருக்கட்டும், வைராக்கியமாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு தெரியும், நான் ஏன்னா டைம் ஆல்ரெடி ஆனதுனால ரொம்ப வசனத்துக்குள்ளே நான் போகல. நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு சொல்லி பைபிளில் கலாத்தியர்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆமென். இன்றைக்கி நம்மளே நம்ம நிதானித்து அறியணும், நம்ம இந்த கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறோம். ஆமென். இப்படி ஃபஸ்ட்டு என் குடும்பத்திற்குள்ளே மாற்றங்கள் காண ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அக்கா என்னை ரொம்ப அற்பமாக பார்ப்பா, ஆனால் அன்னையிலேருந்து என் கூட உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சமாதானம் காணப்பட்டுச்சு. குடும்பத்திலேருந்து அன்னையிலேருந்து எங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்குள்ளே இருக்கிற அதே அப்பா தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆனால் நான் நல்லா சொல்கிறேன், திருப்பி என் வாழ்க்கையில் எப்போல்லாம் நான் சோர்ந்து போகிறேன்னா, என் ப்ரேயர் டவுன் ஆகுதோ அப்போ திருப்பி எனக்குள்ளேருந்து கோவம் திருப்பி எலும்பும், திருப்பி வெளிப்படும், திருப்பி நான் கோவப்படுற ஒரு மனுஷனாக தான் மாறும். அப்போ திருப்பி ஆண்டவரே என் ஸ்தானத்திலேருந்து நான் கொஞ்சம் விலகி வந்திருக்கிறேன். இப்போ என்னென்ன ஆண்டவரே நம்மளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிற வேலையில் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். எல்லாருமே என்னை பேனு பார்க்குறீங்க, எப்படா முடிப்பான்ற மாதிரி பார்க்குறீங்கன்னா, நம்ம வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்கிற வேலை அவர் என்ன பண்ணுறாரு, வழி இதுவேன்னு சொல்லி அவரே நம்மளை போதித்து நம்மளுக்கு முன்பாக போய் எல்லா கோணலானங்களையும் செவ்வையாய் மாற்றி நம்ம வசனத்தில் வாசித்தது போல் இந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு, எப்போதும் பிரகாசிக்க, எப்போதும் நிலைத்து நிற்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். ஆமென். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ முதலாவது என்ன சொன்னேன், ஆமென், இந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் பலிகள் எழும்ப வேண்டும். ஆமென். இந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நியமித்த நம்ம ஸ்தானத்தில் நிற்க வேண்டும். ஆமென். இந்த நியமித்த ஸ்தானத்தில் நான் நிற்கணும்னா அவருடைய சமூகத்தை விட்டு எப்போதும் ஆமென் அவருக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற உறவு ஆமென் எப்போதைய வாழ்க்கையில் ஆமென் காணப்படணும். ஆமென். ரெண்டாவது, இந்த ஸ்தானத்தில் நான் நிற்கணும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் என்ன சொன்னேன், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அகற்றின விளக்கின விஷயத்திலிருந்து இது என்னால் எப்படி வாழ முடியும் பிரதர், என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஆமென். எப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர முடியும், அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கு. ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இன்னைக்கு நான் கோவப்படாமல் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே இன்னைக்கு நான் அந்த கெட்ட வார்த்தை பேசாமல் இன்னைக்கு நான் என் குடும்பத்தில் சமாதானமாக என்னை வாழ வைக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு உறவாட 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 அனுதினமும் புது பலனை புது கிருபையில தந்து நம்மளை எல்லாரும் முன்னாடி சாட்சியாக நிற்க பண்ணுவார். ஆமென். அடுத்தடுத்து என் வாழ்க்கையில் அப்போ என் நண்பர்கள் மத்தியில் ஆண்டவர் நிறுத்த பண்ணார். இப்போ முன்னாடி என்ன ஜெரோம் இப்படி இருந்த இப்போ என்ன இப்படி இருக்குன்னா ஏசுன்னு சொல்லலாமா, முடியும்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இப்போ நம்ம சபை நிரம்புன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் எலும்பி நிற்கலாமா? ஆமீன்.
இயேசுவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் என்னை கனி நிறைந்தவர்களாய் மாற்றுங்க. உங்கள் ஸ்தானத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் விலகிடக்கூடாதுப்பா. அப்போ போயிட்டு இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்காக நேசிக்கிறார்னு சொல்லி நான் ஒருபோதும் என்றைக்குமே நான் ட்ராக்ஸ் கொடுத்தது கிடையாது, நான் சொன்னதே கிடையாது. ஆனால் என்னை பார்க்குறவங்க ஏசப்பா பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் பேசுகிறதுல ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் பார்க்குறதுக்கு ஒரு கிறிஸ்தவ பையன் போலே இருக்க மாட்டேன், ஒரு முஸ்லீம் பையன் போல தான் இருப்பேன். ஆனால் என்கிட்ட வந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய ஆண்டவர் அறியாத ஜனமாக இருக்கலாம், சும்மா பைக்கில் போயிட்டுருப்போம், பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்து போயிட்டுருப்போம். பிரதர் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என்னால் இயேசுவை பற்றி சொல்ல முடியும். என் பேர் விக்டர் பிரதர். அப்போ நீங்கள் கிறிஸ்டியனா? ஆமாம். எப்படி நீங்கள் எப்போது இப்படி உங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஆண்டவரை பற்றி ஈஸியாக சொல்ல முடியும். ஆமீன். எத்தனை பேர் முடியும்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன். நீங்கள் இப்படி இதை நான் சொல்லிட்டு போய் ஆண்டவர் சொன்னதை சொல்லிடாச்சு. ஆமீன். வாழ்ந்து காட்டுறது வாழ்ந்து காமிக்கார்கள் யார் கையில் இருக்குது சொல்லுங்கள்? யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ அனுதினமும் வசனத்தில் வாசிச்சு அப்போஸ்தலர் 13:22 அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் உமக்கு தாவீது ஜெபிக்கிறது அதுதான், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்க நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவையான வழியில நடத்தட்டும்பான்னு சொல்லி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு சொல்லுங்க. நீர் இல்லாமல் நீங்க ஆண்டவர் இவ்வளவு நாள் நாங்கள் எப்படி நாள் சொல்லி இருக்கலாம், ஆனா நாங்க வாழ்ந்து காட்டணும்பா. நீங்க சொல்லாமல் உயர்வு, உங்க பிரசனம்தான் எனது, உங்க பிரசனம்தான் எனது தாகு, உங்க பிரசனம்தான், உங்க பிரசனம்தான் எனது. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியல, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே நீங்க தான்ப்பா வழி சத்தியமே. என் மீது இந்த அன்பு ஒன்றும் எங்களை நேசித்து நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஸ்தானத்துல நாங்க நிற்கணும்ப்பா. ஒருபோது அதை விட்டு நாங்க விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க அழைத்து எங்களை வேறு பிரித்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு ஆண்டவரே. அந்த ஸ்தானத்தில் எங்க நிற்கும்படி எங்களை பலப்படுத்துங்க. எங்களால முடியாது, ஆனா எங்களுக்குள்ள நீங்க வாழ்ந்து காட்ட முடியும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் முழு பலத்தோடு நன்றி அப்பா. மண்ணான மனிதனா, மண்ணான மனிதனா, என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா, என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களால முடியும் விசுவாசிக்கிறோம். உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? முடியும்பா. உம் பிள்ளையா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், எங்களை நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், எங்களை நம்புங்கப்பா.
எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்களை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நீ வாழ்ந்து காட்டுவே, நீ வாழ்ந்து காட்டு எங்களை. ஒரே ஒரு வார்த்தை அப்பாட்ட சொல்ல போகிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வாழ்றீங்கப்பா. இந்த தீபம் எப்போதும் எங்க குடும்பம், எங்க சபை, எங்க வாழ்க்கை அணையாமல் இருந்து காத்தது உங்க கிருபை தான்ப்பா. இனி நாங்க மகிமையாய் உமக்கென்று நீங்க எரிந்து பிரகாசிக்கணும். எங்களுக்குள்ள இருந்து நீங்க வாழணும் ஆண்டவரே. எங்க பேச்சுல நீங்க வாழணும், எங்க செயலில், எங்க சபைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. எங்க குடும்பத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க.